நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி பேசுறேன்? போதும் நிறுத்துங்க. என்ன எப்படி பாத்துக்கணும், என் குழந்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரி சுயநலவாதிகளோட அட்வைஸோ அக்கறையோ எதுவுமே எனக்கு தேவையே இல்ல. ஏய், இது ஏன் வீடுடி. நீ இருக்கிறது என்னோட கருணை இல்ல. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. எல்லாம். அப்பா அம்மா வாங்கம்மா. வாங்க. பொண்ணையா பெத்து வச்சிருக்கீங்க? தெருமன வரைக்கும் கேட்டிருக்குமே. இவளோட கூச்சல் எல்லாம் கேட்டுச்சா? அம்மா, எதுக்கு கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. வாயை மூடுங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு. இங்க என்ன நடக்குது? உங்க பொண்ணு என்ன மாதிரி கூத்தடிக்கிறா? எங்களை எப்படி டார்ச்சர் பண்றான்னு தெரியுமா? இவளால எனக்கு பிபி ஏறிட்டே போகுது. எப்ப எனக்கு மண்டை வெடிக்க போதே தெரியல. சமந்தியம்மா, பேசாதீங்க. எத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் அவ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கிறத மறந்துட்டீங்களா? அவளுக்கு புத்தி சொல்லுங்க, ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. இல்லாட்டி நிறைய பிரச்சனை வரும். அப்புறம் என்ன தப்பு சொல்லாதீங்க. என்னம்மா உஷா இதெல்லாம்? உஷா, பெரிய சிக்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா? அதை மேலும் சிக்கலாக்கிக்காதம்மா. ஐயோ, அந்த மாதிரி எதுவுமே இல்லப்பா. சரி, அவங்க ஏதாவது சொன்னா கூட நீ கொஞ்சம் பொறுத்து போக கூடாதா? எப்படிமா என்ன பொறுத்துட்டு போக சொல்ற? நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது. அந்த குழந்தைய பத்தி மட்டும்தான் எங்களுக்கு அக்கறைன்னு முகத்துக்கு நிறைய சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நான் என்ன குழந்தைய பெத்து கொடுக்கற மெஷினா? உஷா, அவங்க ஏதாவது கோபத்துல தான் பேசிருப்பாங்க. அது பெருசு பண்ணாதம்மா. அப்பா, நான் எதையுமே பெருசு படுத்தலப்பா. அவங்க பேசுற விதமே அப்படிதான் இருக்கு. இத பாரு உஷா, குழந்தை பொறுக்கிற வரைக்கும் நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருமா. அதாம உனக்கும் குழந்தைக்கும் நல்லது. ஆமா உஷா, அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நல்ல நேரத்துக்கு சாப்பிடு. நீ மத்தவங்க கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா உன் உடம்பு தான் கெட்டு போகும். பாத்துக்குமா. சரிப்பா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க வேற ஒண்ணு நினைச்சு வந்தோம். இப்போ ஒண்ணும் சொல்ல முடியல. நாங்க வரோமா? அப்பா, என்ன விஷயமா வந்தீங்க? சொல்லுங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, மெல்ல பேசிக்கலாம். வரோம். போயிட்டு வாமா. சரி. உடம்பு பார்த்துக்க. வரேன். என்னங்க, ஒண்ணுமே பேசாம அமைதியா வரீங்க? உஷாவோட சூழ்நிலையை யோசிச்சு பார்த்தேன். அந்த பொண்ணுகிட்ட பரிவா இருக்க வேண்டிய நேரத்துல அந்த காஞ்சனம்மா இப்படி நடந்துக்கிறாங்களே. ஆமாங்க, என்ன பொம்பளைங்க அவ. அவங்களுக்கும் 4 பிள்ளைங்க இருக்காங்கல்ல. அதுல 2 பொம்பளை பிள்ளைங்களும் இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இதே மாதிரி நிலைமை வராதுன்னு எனக்கு நிச்சயம். கொஞ்சம் கூட யோசனை இல்லாம நடந்துக்கிறாங்க. அந்த லேடியை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சது தானேம்மா. இதன புதுசா? உஷா மேல அவங்களுக்கு எரிச்சல், அதை இப்படி எல்லாம் காட்டுறாங்க. ஆமா, அதுக்காக நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குழந்தைய என்ன பேச்சு பேசுறாங்க. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. எங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமைங்கிறதே கிடையாதா? எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. பாவங்க உஷா, தினத்தனை இந்த மாதிரி அனுபவிச்சு தொலைக்கணும்னு அவ தலையில எழுதி இருக்கு. சரி விடுமா. உஷாவுக்கு குழந்தை பிறந்த பிறகு எல்லாம் சரியா போயிடும். ஆனா அந்த ஆதி போற போக்க நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. ஆமாங்க, அது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பொம்பளை அங்க நடந்துகிட்டதுல
எதை சொல்லணும்னு அங்க வந்தோமோ அது சொல்லாமல திரும்பி வந்துட்டு இருக்கோம். இல்லம்மா, இப்போ நாம அதை பத்தி பேசாம வந்ததுதான் கரெக்ட். ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு நாம இத எல்லாரும் முன்னாடி சொன்னாலோ இல்ல தனியா சொன்னா கூட உஷாக்கு தம்மா சங்கடம். உஷா மனசு வூண்டாயிடும். இப்போ இருக்கிற நிலைமையில அவளுக்கு அது நல்லது இல்லம்மா. நான் இதை வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். சரிங்க. என்ன வீடு அமைதியா இருக்கு? அக்கா இல்லையா? அக்கா, வாக்கலா. என்னக்கா பண்றீங்க? குறுக்கு வழியில கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது, என் நிலைமை அப்படி இருக்கு. எந்த சிக்கலும் இல்லாம நிம்மதியா சொகுசா இருக்கணும்னா எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும் போல இருக்கு. என்னக்கா பண்றது? ஆசை இருக்கு, ஆனா அதிர்ஷ்டம் வேணும்ல. நீங்க சின்ன வயசா இருந்து அழகா இருந்திருந்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சாவது காசு சம்பாரிச்சிருக்கலாம். ஏய், என்னடி சைஸா நக்கல் பண்றியா? சின்ன வயசுல நீ எப்படி இருந்தியோ உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா சின்ன வயசுல நான் எம்பிட்டு அழகா இருந்தேன் தெரியுமா? நான் மட்டும் சினிமாக்கு போயிருந்தேன், அந்த ஜோதிகாவையே தோக்கடிச்சிருப்பேன். என்ன பண்றது, என் தலை எழுத்து. இந்த நாராயணனை கட்டிக்கிட்டு பொழப்பு நாரி போய் கிடக்கு. இந்த ஆளு வெறும் நாராயணன் இல்ல, தரித்திர நாராயணன். சமயத்துல நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கக்கா. ஆமா, அது இந்தாங்க ஒண்ணுதான். புடிங்க. என்னடி பணம்? அன்னைக்கு நீங்க வந்து 1000 ரூபாய் கேட்டீங்கல்ல, அப்ப என்கிட்ட காசு இல்ல, இப்பதான் வந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். 1500 ரூபாய் இருக்குக்கா, உங்களால எப்ப முடியுதோ அப்ப கொடுங்க போதும். என்ன இவ வலிய வந்து பணம் கொடுக்கறா? என்னக்கா வலிய வந்து குடுக்கறாளேன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கலா. நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்கக்கா. பக்கத்துல இருக்கோம், சொந்தக்காரங்க வேற, நமக்கு நாம தானக்கா கொடுத்து உதவிக்கணும். நல்லா சொன்ன, கரெக்டடி நீ சொல்றதெல்லாம். அக்கா, அப்புறம் ஒரு சங்கதி உங்க மனசோட வச்சுக்கோங்க. சங்கதியா? என்னது? சொல்லு சொல்லு. வெக்கக்கேடான சங்கதிக்கா. நியாயமா பார்த்தா அதை நான் வெளியே சொல்லக்கூடாது, ஆனா சொல்லலன்னா என் மண்டை வெடிச்சிரும். நான் சொல்றதுக்கு நீங்க தான் சரியான ஆளு. சொல்லுடி சீக்கிரமா விஷயத்தை சொல்லு. அந்த சிரிக்கி ஆர்த்தி இருக்காளே, அவ என்ன காரியம் பண்றா தெரியுமா? என்ன காரியம் பண்றா? அரவிந்தன்னு ஒரு நெட்டக்கால் பையன் இருக்கான். இந்த ராஜேஷ் பையன் முன்னாடி அவங்கிட்ட தான் வேலை செஞ்சிட்டு இருந்தான். அந்த நெட்டக்காலனோட இவ கனெக்ஷன் வச்சிருக்காக்கா. கனெக்ஷனு. கணேசனா? ஆமாக்காங்கிறேன். இவ போய் அவன் அடிக்கடி பாக்குறதும் பேசுறதும், அந்த ஒற்றை குச்சி வீட்டுக்கு வர்றதும் போறதும் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு போங்க. எனக்கு என்னமோ இது நெசம்னு தோணல. நீ லூசு மாதிரி ஏதாவது உளராத. என்னது கொடுத்த போன ஒர்க் அவுட் ஆலியே? என்னக்கா நீங்களா அப்படி பேசுறீங்க? ஆமா கலா, எனக்கு என்னமோ அந்த அபிசிரிக்கையும் பிடிக்காது, அவ கூட்டத்தையும் பிடிக்காது. ஆனா அந்த ஆர்த்திய பார்த்தா அப்படி எல்லாம் தெரியல. நீ லூசு மாதிரி உளராத. என்னக்கா நீங்க இவ்வளவு அப்பாவிய மாறிட்டீங்க? இத பாரு, நமக்குள்ள ரகசியத்தை பேசும்போதாவது நம்ம நிஜத்தை பேசணும், புரியுதா? இல்லக்கா, உங்களுக்கு ஒரு மேட்டர் புரியல. இந்த ஆர்த்தி ரொம்ப பணத்தாசை பிடிச்சவ. ஆடம்பரமா இருக்கணும், காசு பணம் வேணும்னு ரொம்ப ஆசை அவளுக்கு. எங்க ராஜேஷியே அவன் பணக்காரன் நினைச்சுதானே கட்டிக்கிட்டா. பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சதும் ஆடி தீர்த்துட்டால. அந்த அரவிந்தன் பணக்காரன், 2-3 கார் வச்சிருக்கான், எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. அதனாலதான் இப்ப இவ அவனுக்கு சைடு கொடுக்கறா. அப்ப அந்த கனெக்ஷன் இருக்குங்கறியா? அட நான் சொல்றத நம்புக்காங்கற. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோக்கா. என்ன? இந்த ராஜேஷ பணக்காரன் தெரிஞ்சு கட்டின ஆர்த்தி அவன் பணக்காரன் இல்லன்னு ஆனதும் அவனை தொடவே விடல தெரியுமா? என்னது? தொடவே விடலையா? என்னடி சொல்ற? அட ஆமாக்கா, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆர்த்தியும் ராஜேஷும் ஒரு நாள் கூட புருஷன் பொண்டாட்டிய வாழல. ஐயோ, இன்னைக்கும் அந்த ஆர்த்தி கன்னி பொண்ணுதாக்கா. இதுல இருந்தே தெரியலையா ராஜேஷ் அவ புருஷனாவே ஏத்துக்கலன்னு? எப்ப வேணா அவனை தூக்கி போட்டுட்டு அந்த அரவிந்தனுக்கு பொண்டாட்டியா போயிடுவா போல இருக்கு. அப்படியே சங்கதி? அப்ப கனெக்ஷன் இருக்குது நெசந்தானா? ஆமாக்கா. அடியே சொல்லுடி, வேற என்னென்ன பார்த்த? நானு காலையில மாவு அரைச்சிட்டு வந்துட்டு இருந்தேனா, அப்ப இந்த நெட்டக்கால கார்ல வந்து இறங்குனா. கூடவே இந்த வெள்ளத்தோல் காரையும் வந்து இறங்குனா. 2 பேரும் ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டும் இறங்குனாங்க. இவ இங்க டாட்டா காட்டுறதோ, இப்படி இப்படின்னு முத்தம் கொடுக்கறதோ. ஆமாக்கா, பதிலுக்கு அவளும் டாட்டா
கட்டுறா. இந்த கண்டாவினை எங்கேன்னு போய் சொல்றது? ஐயோ, நம்ம குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்குனே இவனுங்க வந்திருக்காங்கடி. நல்ல வெள்ளையும் சொல்லையுமா எத்தனை பேரை மயக்க போறாளுங்களோ. பார்த்து தொலைச்சிட்டேன்னா ஒரே அசிங்கமா போச்சு. நான் கேட்ட என்ன தெரியுமா சொல்றா? உங்க வேலையை நீங்க பாத்துட்டு போங்க, இதுல தலையிடாதீங்கன்னு சொல்றா. பாத்துடி, அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நான் இருக்கு. விட்டுவேனா? நிக்க வச்சு உலிக்கிட்டல உலுக்கி. இந்தாங்க. சரிடே, ரொம்ப தேங்க்ஸ். வரேன். வாங்க. கிருஷ்ணா சார், வணக்கம். வணக்கம் சார். எங்க இந்த பக்கம்? பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறதுக்காக வந்தேன். இந்த உடம்போட ஏன் சார் அலையுறீங்க? உடம்ப பாத்துங்க சார். என் உடம்புக்கு என்ன சார், அபி புண்ணியத்துல நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வட்டி கடைக்கு வந்துட்டு போறேன். எங்க சார் நல்லா இருக்குது? கம்பெனியில கரெக்டா 5ஆம் தேதி சம்பளம் போட்டுருவாங்க. இந்த மாசம் 20 தேதிக்கு மேலேயாச்சு, இன்னும் சம்பளம் வரல. என்ன பண்றது? வீட்டு செலவுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால சேட்டுக்கிட்ட வந்துட்டு போறேன். சம்பளம் வரலையா? ஏன், என்னாச்சு? என்ன பண்றது சார்? அபி ஒத்தையா எவ்வளவுதான் சமாளிக்கும்? முதலா கட்டின பில்டிங்ல அந்த ஆதி புண்ணியத்துல 20 லட்சம் ரூபாய் நஷ்டம். அந்த NRI ப்ராஜெக்ட் கிடைச்சிருந்தா நஷ்டத்துல இருந்து அபி மீண்டு இருக்கும். அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்னது, NRI ப்ராஜெக்ட் கிடைக்கலையா? ஆமா சார். அந்த ஆதி பையன் இருக்கானே, அவன் உடம்பெல்லாம் விஷம். அந்த NRI கம்பெனியில உள்ள இருக்கிற ஆளுங்களை இவன் ஏதோ குழப்பி இருக்கிறான். ராஜாமணி மேடம் சப்போர்ட் இருந்தும் அபிக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காமலேயே போயிடுச்சு. அந்த நஷ்டம் இந்த நஷ்டம்னு இப்ப அபிதான் ரொம்ப கஷ்டப்படுது. அபியோட நிலைமை நமக்கும் புரியுது. கம்பெனி நடத்த ஒவ்வொரு நாளும் அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம சம்பளத்துக்காக அபியை தொந்தரவு பண்ணா நல்லா இருக்குமா சார்? அதனால சம்பளம் வர்ற வரைக்கும் ரொட்டேஷனுக்காக ஒரு நகையை வச்சேன். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு அபிகிட்ட பேசிடாதீங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேள்விப்பட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்க. தெரியக்கூடாதுன்னு தான் மறைச்சிருக்கா போல. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணும் இல்லை சார். அப்ப நான் வரட்டுங்களா? நல்லது, வரேன் சார். இது பாரு, கடன் வாங்கினேன்னு நினைக்காத, காசை கரெக்டா திருப்பி கொடுத்துருவேன். இருந்த 20 ரூபாயும் புடிங்கிட்ட. நான் காய் வாங்கலாம்னு வந்தா கடைசியில நான் எதையும் வாங்காம கை எனக்கு வச்சுட்டு ஒரு வரேன். நாள் ஓடுண்டி, அதனால தானே என்னமோ பெருசா பீத்திக்கிற. எப்ப பாரு நானே தான் கொடுத்துட்டு இருக்கணுமா? நீ குடுக்கலாம்ல? அடியே கலா, உன் வீட்டு முன்னாடி பெரிய பிளஸர் கார் வந்து நிக்குது. பிளஷர் காரா? அக்கா அக்கா, அந்த ஒற்றை குச்சிக்கா நான் சொன்னேன்ல. பாத்தியாக்கா அந்த சிரிக்கிய? வீட்டுல ஆள் இல்லாதப்போ வீட்டுக்கே அவனை வர வச்சுட்டா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் இது? வா வா போய் பார்க்கலாம், வாடி வாடி. ஆர்த்தி, ஆர்த்தி. வாங்க சார். எப்படி இருக்க ஆர்த்தி? நல்லா இருக்கேன். வாங்க சார், உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம், நோ ஃபார்மாலிட்டிஸ். இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். கால கொடுமடி. இருடி. என்ன சார் இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? அதுவா, காரணமா தான். வேலைக்கு வரத பத்தி நீ முடிவதும் சொல்லலையே. வேலைக்கு வரலையான்னு கேக்குறான். இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கியா? இன்னுமா யோசிச்சு முடிக்கல? யோசனையே இல்லாம ஓகேன்னு சொல்ற மாதிரி நான் ஒரு நல்ல ஐடியா சொன்னேன். இதுல இவ்வளவு தூரம் தயங்குறதுக்கு என்ன இருக்கு ஆர்த்தி?
எதுக்கும் இல்ல சார், கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. இப்ப கூட எனக்கு இங்க வரத்துக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. ஒருவேளை நான் உன்னை மறைமுகமா ஃபோர்ஸ் பண்றனோ என்னமோன்னு தான் நான். இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ வரியா இல்லையான்னு தெரிஞ்சாதான் நான் தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியும். அந்த வேலைக்கு வேற ஒரு ஆளை போடுறத பத்தி நான் முடிவு பண்ணணும். ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் டிசிஷன். சரி சார், நான் யோசிக்கிறேன். என்ன ரகசியமா பேசுறா? யாருக்கு தெரியும்? நான் அப்புறமா சொல்றேன். கைக்கா சும்மா இரு. ஓகே ஆர்த்தி, நீ எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம். அப்ப நான் கிளம்பட்டுமா? மோடி மஸ்தான் வித்த காட்டுற மாதிரி இருக்கான். ஆளை பாத்தியா? வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்த மாதிரி நிக்கிறான். என்ன அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாச்சு? அது சரி, ஆட்டம் போடுறதுன்னு முடிவாயிடுச்சு. அந்த ஆட்டத்தை ரோட்ல போட்டா என்ன, நடு வீட்டுல போட்டா என்ன? என்ன சொல்றீங்க? பாத்தியாக்கா, இங்க பேசுறப்ப அங்க எப்படி கோவம் வருது பாரு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்த காலத்து பொம்பளை பசங்க படிக்கும் போதே பல விஷயங்களை கூடவே கத்துட்டு வந்துருதுங்க. நாம தாண்டி சூதுவாது தெரியாம வளர்ந்து. அது என்னமோ உண்மைதான்க்கா. இத பாருங்க, விஷயம் தெரியாம நீங்க ஜாட பேசாதீங்க. இவரு என்ன வேலை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காரு. வேலைக்கா? என்ன வேலைக்கு? ஆர்த்தி, நான் கிளம்புறேன். இங்க பாரடி, இவள கூடவே போராடி. சார் ஒரு நிமிஷம். சாரி சார், அவங்க ஏதோ புரியாம பேசுறாங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகே ஆர்த்தி, நோ ப்ராப்ளம். நான் வரேன். பாத்தியாக்கா, என்னமோ புருஷங்காரன் கோச்சிட்டு போன மாதிரி பதறிட்டு பின்னாடியே ஓடுறத. அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ஒற்றை குச்சி தான் 2 லட்சம் ரூபாய் எடுத்து உடனே நீட்டினது. ஐயோ, 2 லட்சமா? ஆமாக்கா. இந்த மூஞ்சிக்கு அது ரொம்ப ஜாஸ்தி தான். அதானே பார்த்தேன். அதான் அவன் வீட்டுக்கே வந்து வேலை தரேன் வேலை தரேன் வேலை தரேன்னு சொல்றான். பேச்சு ஒரு அளவுல இருக்க வரைக்கும் தான் மரியாதை. தாண்டிச்சு மரியாதை கெட்டுரும். அடியே அடியே, முதல்ல ஓ மரியாதை நீ காப்பாத்திக்க பாரு, அப்புறம் எங்களுக்கு சொல்லலாம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன ஒரே சவுண்டா இருக்குது? வாடா வா, இந்த அநியாயத்தை நீயே கேளு. என்னடே, இது வீடா இல்ல வேற ஏதாவதா? நாங்கெல்லாம் குடும்பம் நடத்துறதா வேண்டாமா? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி எவனா நுழையறான். என்னத்த சொல்றதுனே தெரியல போ. ஐயோ கலா, நீ வருத்தப்படாதம்மா, நீ வருத்தப்படாத. ஆதாயம் இல்லாம அவன் பணத்தை எடுத்து நீட்டுவான். ஐயோ, எனக்கு எதுக்குமா இந்த வீட்டு பொல்லாப்பு? நான் வரேன் வரேன். அக்கா அக்கா, அந்த 20 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்க மாட்டேனா? அக்கா, ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ஆயிரம் தாண்டி. அக்கா, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க.